டாக்டர், இவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? இப்ப எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி டாக்டர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. 8 மணி நேரம் கழிச்சு சூடா பாலோ இல்ல காஃபியோ கொடுங்க. அப்போ ஏதாவது வாந்தி வந்தா பயப்படாதீங்க. நர்ஸ கூப்பிட்டு சொல்லுங்க, அவங்க பாத்துப்பாங்க. டாக்டர், என்ன கண்மணி? பூமிகா எப்படி இருக்கா டாக்டர்? நான் பூமிகாவை பார்க்கணும் இப்பவே. உங்க அவசரம் எனக்கு புரியுது கண்மணி. பூமிகாக்கு கான்ஷியஸ் வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்களும் ஹெல்த் வைஸா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவீங்க. வரட்டுமா? கண்மணி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஏம்மா கண்மணி, ராசாத்தி உன்னை எப்படி இருக்கேன்னு தானே கேட்டா, அதுக்கேமா பதில் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிற? ஏங்க, அவளே ரொம்ப பலவீனமா இருக்கா. அவளை போய் பதில் சொல்லு அது இதுன்னு குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. கண்மணி, என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி கண்மணி. அவ உன் பொண்ணு இல்லடி, என் பொண்ணு. அதனாலதான் நான் காப்பாத்தினேன். இது தெரியாம வந்து நன்றி சொல்லிட்டு இருக்க. விடு. அவங்க பெரியம்மாவோட நிர்பந்தத்தால பூமிகாவுக்கு டோனரா வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த கடுப்பு வெறுப்பை நம்ம மேல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆற. சார், இதுல இருக்க மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். இங்க இத்தனை பேர் இருக்காதீங்க. பேஷண்ட்க்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும். யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க போதும். சிஸ்டர், என் பொண்ணு கூட நான் இருக்கேன். மத்தவங்க வேணா வெளியில போகட்டும். இல்லம்மா, அத்தை மட்டும் என் கூட இருக்கட்டும். நீங்களாம் வெளியே போங்க. என்னடி கண்மணி, என்னையே போ சொல்ற? நான் உன் அம்மாடி. மா, நான் சொல்றத கேளு. அத்தை மட்டும் இங்க இருக்கட்டும். நீங்க எல்லாரும் வெளியே போங்க. சமந்தி, கண்மணிய நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கண்மணி, உடம்ப பாத்துக்கோ. கண்மணி, உனக்கு ரொம்ப வலிக்குதா? இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? வலி ஏதாவது இருக்கா? வலி இல்லாம இருக்குமா அத்தை? ஆனாலும் இதெல்லாம் என் பொண்ணுக்காக தானே நினைக்கும் போது அந்த வலி எல்லாம் பறந்து போயிருது அத்தை. அதான் கண்மணி, தாய் பாசங்கிறது. ரொம்ப நாளா என் மனசு அழுத்திட்டு இருந்த பாரம் இன்னைக்குதான் கண்மணி காணாம போச்சு. அத்தை, பூமிகா விஷயத்தை தான் சொல்றீங்களா? ஆமா கண்மணி, குழந்தை மாறி போன விஷயம் தெரியாம நீயே உன் குழந்தைய வெறுக்கிறத பாக்குறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அத வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் எப்படி தவிச்சேன்னு
எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டுமா, நீ வேற நான் என்னமோ ராசாத்தி குழந்தையதான் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதா தப்பா நினைச்சுக்கிட்டு அடிக்கடி என் மேல கோவப்படுவ. அப்பெல்லாம் ஓங்கி கத்தி இவ ஓன் பொண்ணு தாண்டின்னு சொல்லணும் போலதான் இருக்கும். ஆனா என்னால முடியல. சாரி அத்தை. பரவாயில்ல கண்மணி, அதான் இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சுல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க நிலைமை எனக்கு புரியுது அத்தை. நானும் உங்களை தப்பாதான் நினைச்சிட்டேன். என்னடா இது, நம்ம அத்தை திடீர்னு பூமிகா பூமிகான்னு கொஞ்சுறாங்களேன்னு எனக்கு ரொம்ப கோவமும் குழப்பமுமா இருந்துச்சு. ஆனா இப்போதான் எனக்கே தெரியுது நீங்க எப்பவுமே ஏன் பக்கம்தான் இருப்பீங்கன்னு. எப்படியோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும் கண்மணி. அத்தை, எனக்கு உடனே என் பொண்ணு பூமிகாவை பார்க்கணும் போல இருக்கு அத்தை. அவளுக்கு கான்ஷியஸ் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்புறம் போய் பார்க்கலாம் கண்மணி. சரிங்க அத்தை. அத்தை, அப்புறம் இப்பதான் பூமிகா என் பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்பவும் அந்த ராசாத்தி பூமிகா பக்கம் வந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அத நீங்க தான் அத்தை பாத்துக்கணும். நீ கவலையே படாத கண்மணி. இனிமே அவ எப்படி பூமிகா பக்கம் வரான்னு நானும் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு அச்சாரமா அவ பூமிகாவை பாக்கறதுக்கு முன்னாடி நீதான் உன் பொண்ண முதல்ல பாக்க போற. என்ன சந்தோஷம் தானே? அதெல்லாம் சரி அத்தை. பூமிகா தான் என் பொண்ணுன்னு நீங்க சொன்னதும் நானும் அதை நம்பி என் மகளா ஏத்துக்கிட்டேன். ஆனா பூமிகா என்ன அம்மாவா ஏத்துப்பாளா அத்தை? ஏன் சந்தேகமா கேக்குற கண்மணி? இல்ல அத்தை, பிஞ்சு மனசுல எதுவும் ஆழமா பதிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பூமிகா கிட்ட ஒரு நாளாவது நான் பாசமா பேசிருப்பேனா? எப்ப பாரு அவளை திட்டி கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவ எப்படி என்ன அம்மானே ஏத்துக்குவா? கண்டிப்பா அவ என்ன அம்மானு ஏத்துக்கவே மாட்டா அத்தை. அந்த ராசாத்தி அவ மேல பாச மழைய கொட்டி அந்த பூமிக்காக வளர்த்து வச்சிருக்கா. நீ சொல்றதும் சரிதான் கண்மணி. அதனாலதான் அத்தை சொல்றேன், பூமிகா கண்டிப்பா ராசாத்திய விட்டுட்டு என்ன ஒரு நாளும் அம்மானு ஏத்துக்க மாட்டாளோன்னு தோணுது. கண்மணி, நீ சொல்றது கரெக்ட் தான். அவ ஒரே நாள்ல உன் பக்கம் வரமாட்டா. கொஞ்சம் கொஞ்சமா பாசத்தை காட்டிதான் உன் பக்கம் அவளை இழுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நமக்கு வேற வழி இல்ல கண்மணி. சரி அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே பூமிகா கிட்ட பாசமா பேசி என் பக்கம் இழுத்துறேன். ஆனா இதெல்லாம் நடந்த பிறகு அந்த ராசாத்தி எதுக்கத்த நம்ம குடும்பத்துல இருக்கணும்? அத்தை, கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு அந்த ராசாத்திய துரத்தணும். அப்போதான் அத்தை எனக்கு நிம்மதி. உனக்கு மட்டும் இல்ல கண்மணி, எனக்கும் அதுதான் வேணும். அதனால அத பத்தி நீ கவலையே படாத. பூமிகா எப்பவும் ஏன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ராசாத்திய நம்ம வீட்ல இருக்க சொல்லி கெஞ்சி கேட்டேன். ஆனா இனிமே அதுக்கு அவசியமே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம்
அவளை நான் எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் நீ பாரு. அம்மாவை இன்னும் காணோம். நைட் இவ்ளோ நேரம் ஆகியும் அம்மா இன்னும் வரல. ஒருவேளை இன்னைக்கு வரமாட்டாங்களோ? வீட்டுக்கு அம்மா வரலன்னா என்ன, அம்மா இருக்க இடத்த நானே தேடி போறேன். அம்மா இல்லாத வீட்ல இருக்கவே பிடிக்கல. இங்கே இருந்தா பாட்டி என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா இருக்க இடத்துக்கே போவோம். என்னடா சத்தி, அண்ணி முகம் கொடுத்து பேசலின்னு வருத்தமா இருக்கா? ஏ மாமா, நாம எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறோம். அப்புறம் ஏன் நம்மள இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க? அதான் ரசத்தி எனக்கும் புரியல. ஸ்ரீரங்கத்துல இருந்தப்போ நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். ஆனா இங்க வந்து எல்லாத்தையும் தொலைச்சதுதான் மிச்சம். பூமிகாவோட அட்டெண்டர் வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர் உங்களை வர சொன்னாங்க மேடம். சரி. ரசத்தி, பூமிகாவோட அட்டெண்டர் யாருன்னு கேக்குறாங்க. ஓ சிஸ்டர். சொல்லுங்க மேடம். சிஸ்டர், நான் தான் பூமிகாவோட அம்மா. டாக்டர் கூப்பிட்டதா சொன்னாங்க. நீங்க தான் பூமிகாவோட அம்மான்னு தெரியும், ஆனா உங்க பாட்டி உள்ள போயிட்டாங்களே. சிஸ்டர் ப்ளீஸ், நான் என் குழந்தைய பார்க்கணும். என்னையும் கொஞ்சம் அலோ பண்ணுங்களேன். இல்ல மேடம், யாராவது ஒருத்தரை தான் டாக்டர் வர சொன்னாரு. அதான் அவங்க பாட்டி போயிருக்காங்க. உங்களை அலோவ் பண்ண முடியாது மேடம். அவங்க கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துருவாங்க. எதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரசத்தி, என்னாச்சு? இல்ல, நான் போலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அத்தை போயிட்டாங்க. அதனால என்ன, நீ போய் பாரு ரசத்தி. அவங்க பூமிகாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா. டாக்டர் யாராவது ஒருத்தர் தான் வர சொன்னாராம். அதனால நர்ஸ் என்ன அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
கவலைப்படாத. பெரியம்மா வந்துட்டாங்க. அத்தை, பூமிகா கண்ணு முடிச்சிட்டாளா? அவ நல்லா இருக்காளா? டாக்டர் எதுக்கு அத்தை கூப்பிட்டாரு? ராசாத்தி, எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. பூமிகா இன்னும் கண்ணு முழிக்கல. அவ நல்லா இருக்கான்னு டாக்டர் சொன்னாரு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை, நான் பூமிகாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். நீங்க உள்ள போனதுனால நர்ஸ் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அத்தை. நீ பூமிகாவை பார்க்க கூடாதுன்னு தானடி நான் பிளான் பண்ணி உள்ள போனேன். ராசாத்தி, நீ எதுவும் சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருந்த. அதுவும் இல்லாம நீ இனியன் கூட பேசிட்டு இருந்தியா? அதான் அர்ஜென்ட்டா நர்ஸ் கூப்பிட்டதும் நான் போயிட்டேன். நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். உன்னையே உள்ள போக சொல்லிருப்பேன். நீ கவலைப்படாத ராசாத்தி. இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு பூமிகாவுக்கு சாப்பிட ஏதாவது குடுக்கலான்னு சொல்லிருக்காங்க. அப்ப நீயே போய் அவளுக்கு உன் கையாலேயே ஊட்டி விடு. என்ன, சரிதானே? சரிங்க அத்தை. எங்க காணோம் இவள? மணி 12:30 ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வேற எங்க போனான்னு தெரியலையே. இங்கதானே படுத்திருந்தா? ஒருவேளை ரூம்ல போய் படுத்திருப்பாளோ? இந்த ரூம்லயும் காணோம். இந்த குட்டி பிசாசு எங்கதான் போய் தொலைஞ்சதோ? ஒருவேளை பசிக்குதுன்னு போய் கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருப்பாளோ? எதுக்கும் கிச்சன்ல போய் பார்ப்போம். என்ன கீழே எங்கேயுமே காணோம். ஒருவேளை மாடிக்கு போயிருப்பாளோ? போய் பார்ப்போம். என்ன, வீடு முழுக்க தேடியும் எங்கேயும் காணோம். எங்கதான் போயிருப்பாளோ? இன்னைக்குன்னு பார்த்து அசந்து தூங்கிட்டோமே. இந்த குட்டி பிசாசு எங்க போச்சுன்னே தெரியலையே. ஐயோ, வாசக்கதவு திறந்திருக்கு. ஒருவேளை ஸ்வேதா வெளியே எங்கேயாவது போயிருப்பாளோ? ஐயோ, ஸ்வேதா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போல இருக்கே. நான் அவளை அடிக்க போனதை மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டாலோ? ஐயோ, இந்த வீட்டாளுங்க வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பேசாம மரகத அக்காக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். பாக்கியம் போன் பண்றா. சொல்லு பாக்கியம், என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? அக்கா, ஸ்வேதாவை காணோம்க்கா, அதான் போன் பண்ணேன். தூக்கத்துல உளராம வீட்ல நல்லா தேடி பாரு. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா. என்ன இந்த அக்கா நான் முழுசா சொல்றத காதுல வாங்காம போனை கட் பண்றாங்க. ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் எங்க
எங்கடி இருக்க ஸ்வேதா? இப்ப என்ன பண்றது? வீடு பூரா நல்லா தேடிட்டேன், ஸ்வேதா எங்கேயுமே இல்ல. மரகதாக்காக்கே மறுபடியும் போன போட வேண்டியதுதான். பேத்திய காணோன்னு தெரிஞ்சா என்னடி பண்ணேன்னு என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்ன பிரச்சனை இவளுக்கு? ஏய், திரும்ப திரும்ப எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ண கொன்னே போட்டுருவோம் உன்னை, ஜாக்கிரதை. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம அடிக்கடி போன் பண்ணி இம்சை குடுக்குற? அக்கா தயவு செஞ்சு என்ன திட்டாம நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுக்கா. ஹால்ல படுத்துட்டு இருந்தா, திடீர்னு அவளை காணோம். வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், அவ இந்த வீட்ல இல்லவே இல்லக்கா. ராசாத்தி, பாக்கி ஏதோ வளரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்னன்னு கேள. ஹலோ, நான் ராசாத்தி பேசுறேன். சொல்லுங்க, இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்ணீங்க? ஏதாவது பிரச்சனையா? ராசாத்தி, நம்ம ஸ்வேதாவை காணோம்.